இது வந்து cervical, கழுத்துலேருந்து வர எலும்பு வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபுல்லாகவே இன்ஃப்ளமேஷனில் இருக்கும். இது நார்மலாக இருக்கிறது. இங்கே இந்த ரெட் கலர்லலாம் இருக்கிறது வந்து இன்ஃப்ளமேஷன். ஏன்னா ஜஸ்ட்டு வந்து டிஸ்க் பல்ஜாக இருக்கலாம், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், ஓகேங்களா, இல்லை தொத்திட்டு இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த உள்ளேருந்து இப்படி வெளியே வர நரம்பை வந்து ஒவ்வொன்றா இப்படி அழுத்திட்டே இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்துட்டு இது ஃபுல்லாமே அப்பர் லிம்பை ஜாஸ்தி இது பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ட் பெயின் இருக்கிறது, கை தூக்க முடியாமல் இருக்கிறது, இல்லை தலை சுத்தல், வாமிட் சென்சேஷன், காதுக்குள்ளே டினிட்டர் சவுண்டு, ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே சர்வைக்கல் ப்ராப்ளமாக இருக்கும். மோஸ்ட்லி இம்பேலன்ஸ் காஸ் பண்ணுறது. ஏன்னா ஒன்று சைடில் தள்ளுற மாதிரி இருக்கும், இல்லை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் தள்ளும், ஓகேங்களா. இன்னொன்று வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், ரொம்ப அலர்ஜிக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு சர்வைக்கல் ரிலேட்டடாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து மைல்டு கம்ப்ரெஷனாக இருக்கிறதுனால சில பேர்த்துக்கு வந்து அந்த நம்னஸ்ஸு அது எல்லாமே இருக்காது. ஜஸ்ட்டு பெயின் மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கிராஸ் ஆகும். நெக்ஸ்ட் இது ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால லைட்டாக வந்துட்டு இங்கே எதுவும் கம்ப்ரெஸ் ஆச்சு அப்படின்னா கீழே அந்த கால் வரைக்குமே நரம்பெல்லாம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது ஸ்டேஜ் 3 இது வந்து ரொம்ப கம்ப்ரெஷனில் இருக்கிறதுனால இந்த ஜவ் வந்து கொஞ்சம் வெளியே வந்து அங்கே போகிற நரம்பை கம்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இம்பேலன்ஸில் இருந்து ஃபுல் பாடி டயர்டாக இருக்கும். இல்லை வெளியே போனால் நம்ம எங்கேயும் கீழே விழுந்துருவோம் அப்படின்ற பயம் இருக்கும். சில பேர்த்துக்கு ஹைட்டை பார்த்தாவே பயம் இருக்கும். இல்லை ரொம்ப கீழே குனிஞ்சோம் அப்படின்னா சில பேர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட லைட்டாக மயக்க வர மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதெல்லாமே வந்துட்டு நார்மலாக இந்த சர்வைக்கல் கம்ப்ரெஷனில் இருக்கிறப்போ வரும். இங்கே சர்வைக்கல் எதுவும் கம்ப்ரெஸ் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து பாடி ஃபுல்லாகவே நர்வ் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால ஹோல் பாடியுமே வந்து டைட் பண்ணும். இல்லை இந்த சைடில் போகிற நரம்பு மட்டும் எனக்கு கம்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னா லெஃப்ட் சைடில் மட்டும் பெயின் இருக்கும். இல்லை எனக்கு ரைட் சைடில் எதுவும் கம்ப்ரெஷன் இருக்குது அப்படின்னா ரைட் சைடில் மட்டும் பெயின் இருக்கும். அதே மாதிரி தான் கீழே இங்கே L4, L5, S1 வரைக்கும் கம்ப்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு இங்கேருந்து ஃப்ரண்ட்டில் வலிக்கிறது, பேக்கில் வலிக்கிறது, முட்டிக்கு பின்னாடி வலிக்கிறது, காலில் கீழே நரம்பு இழுக்கிறது, இது எல்லாமே இருக்கும். இதை வந்து சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா, கீழே வர பெயின். ஓகே, நான் ஜஸ்ட் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண தான். இங்கே எதுவும் பெயின் வாச்சு அப்படின்னா இது ஃபுல்லாமே நமக்கு காஸ் ஆகும், ஓகேங்களா. சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப குனிஞ்சு ஒர்க் பண்ணுறீங்க, ஏஜ் ரிலேட்டட் டிசீஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கும் நான் வந்துட்டு MRI எடுத்தேன் அப்படின்னா லைட்டாக தேஞ்சிருக்கும். இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தேஞ்சு தான் இருக்கும். ஏஜ்ன்றது ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ அதனால் ஏஜ் ரிலேட்டடும் கொஞ்சம் டிசீஸும் இருக்கும், ஓகேங்களா. எப்படி தலை வந்து சொட்டையாகிறது இல்லை வெள்ளையாகிறது ஏஜ் ஆனால், அதே மாதிரி நம்ம பாடிங்கிறது அது ஒரு மெஷின். ஃபஸ்ட்டு நம்ம பர்த் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு புது மெஷின் வச்சுக்கோங்க. அது ஏஜ் ஆக இல்லை ரொம்ப நேரம் அந்த மெஷின் யூஸ் பண்ண எப்படி அதோட தேஞ்ச் போகுது, ஆயிலெல்லாம் சேஞ்ச் பண்ணுமோ அதே மாதிரி ஒன்று நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும். இன்னொன்று ரெகுலர் எக்ஸசைஸ். நம்ம காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறோம், பல்லு விளக்குறோம் அப்படிங்கிறப்போ டெய்லியுமே 1 hour, மார்னிங் 1 hour நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எக்ஸசைஸ் பண்ணலாம். இல்லை ஈவினிங் பண்ணுறதுனா ஈவினிங் 1 hour நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி உங்களோட பாடியை வந்து நீங்கள் ஃபிட்டாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு சாரோட ரிவ்யூஸ் மட்டும் பார்க்கலாம். ரிவ்யூஸ் பாருங்கள். ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா நோய்களும் வர்றதுக்கு காரணம் மனநிலை மெயின் 70%, உணவு அண்ட் எக்ஸசைஸ் 30%. அதே மாதிரி எல்லா நோயும் சரியாகணும்னா மனநிலை 70%, உணவு அண்ட் எக்ஸசைஸ் 30%. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனநிலை மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் வச்சுருந்தா நோய் வராது. அப்படியே நோய் வந்துட்டாலும் இன்னிலேருந்து முடிவு பண்ணி அன்பாக இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன். ஏன்னா அன்பாக இருந்தால் தான் மகிழ்ச்சியே கிடைக்கும். இப்போ நான் வந்து ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா ஒரு மகிழ்ச்சி வருது. உங்களை பார்க்குறப்போ, பேசுகிறப்போ, ஒரு குழந்தைங்களை பார்க்குறப்போ, இது மாதிரி எல்லாருக்குமே இதுதான் நேச்சரு. இந்த ஃபீலிங்கை வந்து கட்டுப்படுத்தக்கூடாது. அதாவது உங்களுக்கு யாராச்சும் கெட்டது பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு 10 பேரில் 9 பேர் வந்து அவ்வளோக்கா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நடந்துக்க மாட்டாங்க. ஒருத்தர் தான் நல்லா நடந்துக்குவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் 9 பேர் அப்படி நடந்துட்டாங்கன்னு என்ன தெரியுமா பண்ணிடுறீங்க, டோட்டலாக இதுக்கு மேலே நம்ம யார்கிட்டையும் பழகக்கூடாது, நம்ம மனசை போட்டு டைட் பண்ணிடணும், மனசை இறுக்கமான மனசோட வச்சுக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுனால அன்புங்கிறத நீங்களா பேசிக்காவே உங்களுக்கு அன்பு இருக்கும், ஆனால் அதை மறைச்சிடுறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஹார்மோன் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. டோபமின், என்டார்ஃபின், ஆக்சிடோசின், செரட்டோனின், அந்த மாதிரி ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரெகுலராக வேலை செஞ்சால் தான் நோய் வராமல் இருக்கும். அதே மாதிரி இந்த வெயிட்டை, சுகரை கண்ட்ரோல் பண்ணுற இன்சுலினே ஒரு ஹார்மோன் தான். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறது லெப்டின், கிரலின், இன்சுலின் வெயிட்டையும்
பிபியையும் கண்ட்ரோல் பண்ணுறது, இன்சுலின் சுகருக்கும் காரணமாக இருக்குது. தைராய்டு T3 T4 அதுவும் ஹார்மோன் தான். பிட்யூட்ரி growth ஹார்மோன், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மேல் ஃபீமேல் இந்த குழந்தை பிறப்புக்கெல்லாம் காரணமாக இருக்குல்ல, டெஸ்டோஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரோன், அந்த ஹார்மோன், இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா சுரந்தாதான் நம்ம வந்து நோயற்ற வாழ்வு வாழுவோம். அதனால அன்பா மகிழ்ச்சியா இருக்கிறத வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் அதிகமா சுரக்கிறது என்னன்னா கார்டிசோல், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், மன அழுத்தத்துல சுரக்கிற ஒரு ஹார்மோன் கார்டிசோல். அதுதான் இந்த நோய்க்கெல்லாம் காரணமா இருக்கு, பிபிக்கு, சுகருக்கு, ஹார்ட் அட்டாக் எல்லாம். ஸோ அதனால மனநிலை சொல்லிட்டேன். அடுத்து உணவுல பழங்கள் காய்கறிகள் சாப்பிடாத நாளே இருக்கக்கூடாது. 3லேருந்து 7 வகையான பழங்கள் காய்கறிகள் சாப்பிடணும். டெய்லி 2 லிட்டர் 3 லிட்டர் 4 லிட்டர் வரைக்கும் தண்ணி எல்லாம் கரெக்டாக குடிச்சிடணும். நல்லா தூங்கணும். இதெல்லாம் அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸசைஸ் ப்ராப்பராக. அதுவும் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு ஜிம்மு, யோகா, இல்லை வந்து வெளியில் வாக்கிங் 10 கிலோமீட்டரு, ஸ்போர்ட்ஸில் போய் ரொம்ப விளையாடுறது, அதெல்லாம் அந்த அளவுக்கு நல்லது இல்லைன்னு இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல எல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசோல் ரிலீஸ் ஆகிறதாகவும், ஓவரா எக்ஸர்சன் வந்து மைக்ரோ இன்ஜுரிஸ் ஆகிறதாகவும், உடம்புக்குள்ள எல்லாம் காயங்கள் வந்து நோய் சரியாகிறதுக்கு பதில் இன்னும் 2 நோய் புதுசாக உருவாகிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ், படுத்துட்டு உட்காந்துட்டு செய்யற யோகா தான் பெஸ்டா இருக்கு. மூச்சு பயிற்சி தான் பெஸ்டா இருக்கு. அதனால அதைத்தான் சொல்லி கொடுத்து நான் சரி பண்றேன். நன்றி.